திமுக தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பேசிக் கொள்கிறார்கள். முதல்ல ப்ளீஸ் வீடியோ எடுத்துக்கோங்க, போட்டோகிராஃப் எடுக்க வேணாம். முதல்ல வீடியோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+, மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். ஒரு படைப்புல நான் ஒரு பார்ட்டா இருக்க போறேனா அப்படின்ற ஒரு क्वेश्चन மார்க் தான் இருந்துச்சு. அதை நான் எப்படி பண்ண போறேன், அந்த கேரக்டர் நான் இதுல வந்து பவளக்கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். ஹோப்ஃபுல்லி நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஸோ என்னோட பேரே பாடினி குமார் தான். ஸோ தமிழ் பேர் வச்சிருக்க, தமிழ் பேசக்கூடிய நடிகைனா என்ன கூட்டிகிட்டு வந்து திருக்குறள் என்ற தமிழ் மூவியில் என்னை போட்டதுக்கு எனக்கு ரொம்ப டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் படித்தது, நம்ம அவங்க சொன்ன மாதிரி போகிற வழியில் பஸ்ஸில் பார்த்தது, எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தது, இப்படி தான் ஞாபகம் வரும். அதில் வரக்கூடிய இந்த ஒரு சில பால்களில் எழுதிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து இங்கே ஒரு கேரக்டராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்பவே ஒரு நர்வஸோடு தான் அந்த கேரக்டரை எடுத்தேன். பட் எனக்கு வந்து நல்லபடியாக வந்திருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. ட்ரெய்லர் பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் படம். அவ்வளோதான். அண்ட் ரொம்ப பெரிய பெரிய விஷயம், இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக்கில் எனக்கு ஒரு பாட்டு இது வந்து எத்தனை பேரோட கனவா இன்னே வரைக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் நடித்த வெகு சில மூவிஸ்லேயே எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இசைஞானி சார் முதல்ல அந்த பாட்டை எனக்காக ப்ளே பண்ணப்போ கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ரொம்பவே எனக்கு தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் ஆக்சுவலி இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக அமைச்சு கொடுத்ததுக்கு. அண்ட் எங்கள் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். எனக்காக நான் இந்த ஃப்ரேமில் வரணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரோட உழைப்பு இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்திருக்க உங்களுக்கும், நான் இப்போ பேசுகிற எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. இருக்கும்னு நினச்சி அது வந்து நடித்தது இருக்குல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த தமிழ் சினிமா ரொம்ப கடமைப்பட்டிருக்குமா. ரொம்ப அதாவது ஒரு பெண் வந்து ஸ்லீவ்லெஸ்ல அவங்க விருப்பப்பட்டு போவாங்க, கம்மியான உடை கூட போட்டு போவாங்க, நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. அதுவும் சினிமாவில் ரொம்ப அவங்க ஒரு 50-100 பேர் நிற்போம் இல்லையா, அப்போ அந்த உடை அவங்களுக்கு ரொம்ப பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா, அதுக்காக நினைக்கிறேன். பட் நீங்கள்லாம் மனப்பூர்வமாக நடிச்சிருக்கீங்க, என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் குறிப்பாக இதில் இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்கு. ராஜா அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, இசைஞானியை பற்றி. இந்த படத்துலையும் அதாவது இளையராஜா மட்டும்தாங்க பெரிய படத்துக்கும் இசையமைச்சவர், சின்ன படங்களுக்கு இசையமைச்சர். இன்னைக்கு இருக்கிற பெரிய எந்த இசையமைப்பாளரும் சின்ன படங்களுக்கு பண்ண மாட்டாங்க, ஏன்னே நம்மளுக்கு புரிய மாட்டுது. ஆனால் இசைஞானி மட்டும்தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும், அது பெரிய படமானாலும் சரி சின்ன படம், அதுக்காக அவர் கையெடுத்து கும்பிடலாம். தமிழ் சினிமா வந்து 30 வருஷம் அவராலே வாழ்ந்தது. என்ன, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது வேற யாரையாவது விட்டனா இல்லை, இந்த மேடையில் இவங்கெல்லாம் இருக்கும்போது நானும் இருந்தது எனக்கு பெருமையாக இருக்கு. இன்னொன்று, இதில் நக்கீரன்னா ஒரு சின்ன கேரக்டர் தான். நக்கீரன்ற கேரக்டர் பெருசு, ஆனால் இதெல்லாம் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன். ஏனென்றால் பாலகிருஷ்ணன் சார் மட்டும் கிடையாது, நக்கீரன் வந்து கடவுளை பார்த்து கேள்வி கேட்டான். ஏன்னா திருக்குறள் ஒரு அறமான நூல். இப்போ தொல்காப்பியம் இருக்குன்னு வைங்க, தொல்காப்பியத்தினுடைய முதல் இது இன்பம், அதுக்கு பிறகுதான் அறம், அதுக்கு பிறகு வந்த திருக்குறள் தான் அறத்தை முதல்ல வைக்கிறான். ஆத்திச்சூடி அறஞ்செய்ய விரும்புன்றான். ஆத்திச்சூடி என்பது என்ன, சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நற்பண்புகளை சொல்வது ஆத்திச்சூடி. அதனுடைய முதலே அறம் செய்ய விரும்புகிற கேள்வி. அப்ப அதற்கான நூல் இது. இப்ப
இன்னும் இருக்காங்க, திருமகன் இருக்காங்க. அவர் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கணுங்க. அரசியல் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே இவர் வச்சு சீல் ஷூட் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் சீனியர் பத்திரிகையாவே தெரியும். சீல் ஷூட் பண்ணோன்னே இப்ப நம்ம என்ன நினைப்போம், விஜயகாந்த் மாதிரி இன்னொரு ஹீரோ வந்துட்டாரு, என்ன முரளிக்கு அண்ணன் மாதிரி ஒரு ஹீரோ வந்துட்டாரு, ஒரு ஒரு மண் சார்ந்த ஒரு ஹீரோ வந்துட்டாருன்னு நம்ம நினைப்போம். அவர் அரசியலே பயங்கர பிஸியா இருக்காரு. சீல் ஷூட் நடக்குதுன்னாங்க. சரி, அந்த சில்னஸ் அதை பார்த்தேன் நான். சரி, இன்னொரு ஹீரோ வரப்போறாருன்னா அவருடைய அரசியல் அந்த இடவிடாத பணியில ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த ஹீரோ நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டாருன்றதுதான் நம்மளுக்கு இது. பட் இந்த மாதிரியான இப்ப சின்ன இந்த மாதிரியான இசை விளையாட்டு விழாக்கும் அண்ணன் வர்றது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்கள் அனைவருக்கும் நன்றி. யாராவது விட்டு இருந்தாங்கன்னா மன்னிச்சுக்கணும். கொட்டாச்சி மிகச்சிறந்த ஒரு கலைஞர். இதுல திருவள்ளுவர் நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. யாராவது அதே மாதிரி இதுக்கு ஃபண்ட் பண்ணவங்க, இந்த மாதிரி படங்களுக்கு உதவி பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் அறம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அந்த வாழ்வாங்கன்றது என்ன தெரியுமா, நீங்க அறம் உள்ளவர்களுக்கு சிறந்ததுக்கு உதவி செய்யறது தான். அப்படி செஞ்சு வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க கடவுள்கிட்ட போய் கடவுள் மாதிரி வாழலாம். நன்றி, வணக்கம். அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுத்துடணும்னு வள்ளுவர் எழுதியிருக்காரு. எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் அதை உடைச்சு நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முன்னேற்றமா தான் இந்த படத்தை பாக்குறேன். திருக்குறள் இது என்னுடைய முதல் படம். என்னோட கெரியர்லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். எல்லாருக்கும் வாசிகையை பிடிக்கும் நம்புறேன். என்ன வாசிகையா தேர்ந்தெடுத்த டைரக்டர் ஏசி பாலகிருஷ்ணன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சார். திரைக்கதை எழுத்தாளர் ஜெயராஜ் சார் அவர்கள், அவர் எழுதிய எழுத்துக்கு அதுல நானும் கொடுத்துருக்கேன். நானும் ஒரு சின்ன பங்கா இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இசைஞானி இளையராஜா சார் அவர்கள், சின்ன வயசுல இருந்து அவரோட பாட்டை கேட்டு வளர்ந்தனா இன்னைக்கு அவரோட மியூசிக்ல என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆகிறது. இட் வாஸ் a dream come true moment. Thank you so much for giving me Mullai Vasam song. It is very close to my heart. Thank you so much for this wonderful opportunity. And cameraman sir பத்தி சொல்லி ஆகணும். என்ன மட்டும் இல்ல, எல்லா ஆர்டிஸ்டுமே ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. Thank you எட்வின் சஹாய் சார் அவர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், கேமராமேன் டீம், லைட்டிங் டீம், டெக்னீஷியன்ஸ், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், the whole production and crew க்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஃபிலிம்காக உழைப்பு போட்ட அத்தனை பேருக்குமே நன்றி. நன்றி. அன்பான கட்டளை ஆசிரியர் வைத்தியநாதன் ஐயா, வைத்தியநாதன் ஐயா வந்து ஆணை பிறப்பிக்கிறாங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. நான் வியந்து வியந்து இன்று வரை ஒரே மேடையில் இவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை வெளிப்படுத்தி ஒரு மாமனிதரை நான் பார்த்து கேட்கிறேன். அண்ணன் சொன்னாங்க, அப்ப வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு. நீங்க ஆணை பிறப்பிப்பதே வந்து அது ஒரு அரசியல் அப்படின்னாங்க. நீங்க ஆணை பிறப்பதே ஒரு அரசியல். வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. எனக்கும் வரம்பு மீறுவதுதான் வரம்பு மீறுவதானே அத்துமீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும். எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கும் பட்சம் தெரியல, சாரி. வரம்பு மீறுவதுதான், நான் ஏன் போய்கிட்டே போறேன்னு, வரம்பு மீறுவதுதான் திருமாவளவனுக்கு பிடிக்கும்னாங்க. அரங்கமே அதிர்ந்துருச்சு பயங்கரமா. எனக்கும் வரம்பு மீறுவது ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் பயணிக்கின்ற பாதை வேறு. நான் பயணிக்கிற பாதை வந்து பணிவு, அண்ணன் பயணிக்கிற பாதை வந்து துணிவு. ஏன்னா தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். நான் வந்து சினத்தை ஓரந்தள்ளிட்டு ரொம்ப பணிவா பயணிக்கிறாள். அண்ணன் வந்து அப்படி இல்லை. உறுப்பமைந்து ஊர் அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையில் எல்லாம் தலை அப்படின்னு படைமாட்சியில குறிப்பிட்டது போல அண்ணன் வந்து கம்பீரமா பயணிக்கக்கூடியவர். இந்த தருணத்துல நான் மிகப்பெரிய ஆச்சரியப்பட்டு பார்த்து வியந்து பார்த்த ஒரு அரசியல் தலைவர், மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளர். நான் பொழுதுபோற நேரத்திலாம் வந்து பார்லிமெண்ட்ல அண்ணன் பேசுகிற கேட்டே இருப்பேன். மிகச்சிறந்த எனக்கு அண்ணன் இல்லை. அதே போல வந்து இதெல்லாம் சந்திச்சல மிகப்பெரிய பெருமையா நினைக்கிறேன். அதற்கு பிறகு வந்து கூத்துப்பட்டின் சார்பாக தாண்டவன தகனம் என்ற ஒரு நாடகத்தை நாங்க அரங்கேற்றம் பண்ணோம். அப்போ அண்ணாவோட தலைமையில மகேந்திரன் ஐயாவும் இருக்கும் பொழுது அண்ணனோட தலைமை அலுவலகத்துல வந்து அந்த நாடகத்தை நாங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணோம். கிட்டத்தட்ட அண்ணன் 9-10 ஆயிடுச்சு. அதுவரை வந்து அண்ணன் வந்து அந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளிச்சு நடிகர்களுக்கெல்லாம் மரியாதை செஞ்சு இரவு நாங்கள் எதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் உட்காந்து. அப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்தாங்க. ஒரு 2 மணி நேரத்தில் கிளம்பிடுவாங்கப்பா, நடிகனை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அந்த அலுவலகத்தில் வந்து நாடகத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நாடகம் குறித்து நீண்ட உரை பேசினாங்க. அதற்கு பிறகு நான் அண்ணனை இந்த தருணத்தில் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சியாக
கருதுகிறேன். தமிழின் பெருமைமிகு அடையாளமான இத்திருக்குறள் திரைப்படத்தை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு மட்டுமல்லாது இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை உலகம் பூரா கொண்டு சேர்ப்பீங்கன்னு நான் உங்களை அன்போடும் பணியோடும் கேட்டுக்கொள்கிறேன். நான் இங்கே நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம், கூத்துப்பட்டறைக்கும் எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு 10-12 பேரை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன தேர்வு செய்யும் போது கலை இது சாதாரண விஷயம் இல்லை, புலால் உண்ணாமே கல் உண்ணாமை எழுதியிருக்காங்க, அதனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாங்க. இன்று வரை நான் இந்த படத்திற்காக விரதம் இருக்கிறேன். அது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து இதன் மூலியமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக தொடங்கி கடைசி குரல் வரைக்கும் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் பள்ளி பருவத்தில் சரியா படிக்கல. இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் ஐயா ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மக்கள் தொண்டுக்கு போக சும்மான ஒரு சினிமா நினைச்சுக்கிட்டு கிடக்கூடாதுன்னு கொஞ்சம் புரட்சிகரமான எண்ணம் உள்ளவர். அதே நேரத்தில் எனக்கு திருவள்ளுவர் எனக்கு படம் 5 நாள் 100 நாள் 5 படம் 6 படம் 100 நாள் ஒன்றா சும்மா இருப்பானுங்களா? அதுவும் என் கதை வந்து இந்தியா முழுக்க போடுச்சு, இந்தி தெலுங்கு வங்காள் எல்லாத்தையும் போட்டுருக்க கதை. அதில் என்ன பண்ணிட்டானு நான் வரவும் போறாரு. நிறைய ரசிகர்கள் வந்து விசேகர் ரசிகர் மன்றம் வந்து உட்காந்தானுங்க. யோ என் படம் தான் எடுத்தேன், ரசிகர் மன்றம் வச்சு கெட்டு தொலையாதுன்னு தான் படமே எடுத்தேன். நீங்கள் ஹீரோன்னு படம் ரசிகர் மன்றம் வச்சு கெட்டாத சினிமா நடிகனா பாரு. அவனை கொண்டு வந்து தரைகள் ஆக்கிறாரு, காமராஜராவோ அண்ணாவோ பெரியாராலும் ஆக்கிட்டாத அப்படின்னு நான் படம் எடுத்தேன். அவன் என்னையே வந்து ரசிகர் மறுபடியும் ஆச்சு ஒரே மாலை எங்கேயுமா கொண்டு வந்து சார் எனக்கு இந்த ஊர் நிறைய பேர் ரசிகர் மன்றம் வச்சுட்டான். ஒரு 120 பேர் வந்துட்டான். எல்லாரையும் உட்கார வச்சு நான் சொன்னேன், நான் இன்னைக்கு இருப்பேன், நல்ல படம் எடுப்பேன், நாளைக்கு செக்ஸ் படம் கூட எடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு கட்டு போயிடுவேன் நீ. அதனால திருவள்ளுவர் பேர்ல திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம் பேர் வைன்னு அத்தனை பேர் சொன்னோம்னா அவன் மூஞ்சி சொல்லிக்கிறான். திருவள்ளுவரை பார்க்கவே இல்லை, நாங்க திருக்குறளை ஒழுங்கா படிக்கவே இல்லை, நீங்க அந்த பேர் வைக்க சொல்றீங்க அப்படின்றான். இனிமேலாவது தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு என்னுடைய மன்றங்களை அத்தனையும் திருவள்ளுவர் நற்பணி மன்றமா மாத்தினேன். மக்கள் நற்பணி மன்றம். இந்த மக்கள் என்ற வார்த்தை இவர் மையம் அப்படின்னு வச்சு நம்ம கமலஹாசன் சார் அவர் ஒரு ஆள் புரட்சிகரமான ஆள் தான். அது போல அப்ப வந்து மக்கள் வச்சாரு. ஏன்னா படம் ஓடுது, சரி சொல்லிட்டாருன்னு எல்லாம் திருவள்ளுவர் சார். அது வச்சுட்ட உடனே என்ன ஆச்சு, படம் நல்லா வாடின உடனே அது எடுத்தது பூரா குடும்ப படம் நல்லா வாடினா என்ன பண்ணுவான், கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கூப்பிடுவான். ஏகப்பட்ட இடத்துல என்ன கல்யாணம் பண்ணி வைக்க கூப்பிடுறான். வயசு சின்ன வயசு, எனக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்குறோன்றான். ரசிகன் அது இதெல்லாம் வந்தான். போய் ஒரு தடவை ரசிகன் தாலி எடுத்து கொடுக்குற கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஆள் பெரியவர் சொல்றாரு, நாட்டில் எவ்வளவு பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இந்த சின்ன பையன் யாராவது கூட்டம் தாலி கட்ட அவர் திட்டுறாரு. அது என் காதலே விழுது. ஏன்னா நான் பேண்ட் ஷர்ட்டு போட்டு இது போட்டிருப்பேன், பேண்ட்டு அந்த இது பனீர் போட்டுருப்பேன். ஏன்னா ரொம்ப போச்சு அப்படின்னு. ஒன்று கல்யாணத்துக்கு நான் தாலி எடுத்து கொடுக்க வரமாட்டேன்னு சொல்லணும், இல்லை ஒழுங்கா ட்ரெஸ் ஆயாவது மாற்றணும். அன்னைக்கு நான் வந்து வேட்டி சட்டையில மாட்டணும் தான். படுக்கும் போதும் தூங்கும் போதும் வெளியில போனாலும் எங்க போனாலும் வேட்டி சட்டை தான். ஏன்னா நான் மறுபடியும் அடுத்தட போகணும்ல, பெரிய மனுஷன் சொல்லணும்ல, இல்லைன்னா அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் அது அவன் கேட்கறது நான் தானே. சும்மா எவனை ஜீன்ஸ் ரெண்டு போட்டு ரோட்டில் தோத்துற மாதிரி இருக்கான், அவன் போய் தாலி எடுத்து கொடுக்குறான். ஆனால் கஷ்டமா இருக்கும்ல. அதுலேருந்து சினிமாவில் நான் வேட்டி சட்டைனா நான் தான், வேற யாரும் இல்லை. வேட்டி சட்டை போட்டவங்கன்னு ஒருத்தர், நானும் விஜயகாந்த். அது கூட ஷூட்டிங் நேரத்தில் இருக்க மாட்டேன், மற்ற நேரங்களில் 2 பேர் தான் வேட்டி சட்டைக்காரனே பேர். ஏன்னா இந்த திருவள்ளுவர் நம்மளை கொண்டு மாற்றிக்கிட்டே வராரு. திருவள்ளுவர்ல வந்துட்டு பிறகு என்ன ஆச்சுன்னா படங்கள்லாம் நல்லா ஓட ஆரம்பிக்குது. இப்ப நான் இந்த விஷயத்துக்கு வந்தாரு. நான் இப்போ திருவள்ளுவர் வந்து நான் ஏன் நேசிச்சு அந்த பேரை வச்சேன். எவ்வளவு பேர் எங்க அம்மா பேர்ல வைக்கலாம், எங்க அப்பா பேர்ல வைக்கலாம், யார் பேருன்னா வைக்கலாமே, என்ன வளர்த்தவங்க தானே. திருவள்ளுவர் பேர்ல வச்சேன்னா இல்லறத்தை பத்தி மிக சேர்ந்த உலகத்தை எதையே நீ அதாவது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீ இன்ஜினியரோ டாக்டரோ அதெல்லாம் பத்தி இல்லை, நீ ஃபேமிலி மேன்னா நீ பெரிய ஆளுன்றார். இல்லறவாசிதான் உலகத்துல பெரிய ஆளுன்றார் அவர். இப்ப திருமணம் நடந்தது, திருமணத்தை பாத்தீங்கன்னா இவதான் டாக்டர், அவர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க, இவதான் என்ஜினியர் காலில் விழுந்து விழ மாட்டாங்க. மேரேஜ் ஆனவன் எவனா அவங்க கால தான் விழுவான்.
மேரேஜ் ஆனவனுக்கு தான் இன்னும் அந்தஸ்து இருக்கு. நான் வாழ்த்துகிற தகுதி இருக்கு. நல்லது கட்டது வாழ்க்கையில் இல்லறம் நல்லது, நல்லறம் அல்ல. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த குவாலிபிகேஷன்லயே ஃபேமிலி மேன் என்ற ஒரு குவாலிபிகேஷன் தான் உலகத்திலேயே உயர்ந்தது. அப்ப அந்த ஃபேமிலி அப்படி சொன்ன திருவள்ளுவர் எனக்கு பிடிச்சி போச்சு. அது நான் ஃபேமிலி படம் எடுக்கிறல, இல்லறம் இல்லைன்னா வேற ஒண்ணுமே உலகத்தில் சேர்ந்தது இல்லைன்றாரு. ரெண்டாவது, நானும் பார்ப்பேன், எத்தனையோ கடவுளை உலகம் பூரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற சிவபெருமான் மட்டும் அவரு பார்வதி, பக்கத்துல ஒரு விநாயகர், இந்த பக்கம் ஒரு முருகர், ஃபேமிலியோட உட்காந்துருப்பார். நம்ம ஊர்ல தான் ஃபேமிலிக்கு முக்கியத்துவம். மற்ற ஊர் கடவுள்லாம் ஒண்டியா இருப்பாங்க. அது இயேசுநாதரா இருப்பாங்க, தனியா இருப்பாங்க, நபிகளா இருப்பாங்க, தனியா இருப்பாங்க. சில டைம்ல ராமர் எப்பயாவது வருவார், தனி தான் இருப்பாங்க, எல்லாம் காமிப்பாங்க. ஆனா ஃபேமிலியோட இருந்தாதான் நம்ம ஊர் கடவுளே மதிப்பான் போடுவது. சிவனுக்கு அந்த நிலைமை. ஃபேமிலி தான் நீ சிவனை நீ பார்க்க முடியும். அப்போ நம்ம ஊர்ல வந்து ஃபேமிலிக்கு கடவுளே மரியாதை கொடுக்குறாருன்னா அப்ப நம்மளை கொடுப்பாங்க நம்மள. அப்படித்தான் அந்த ஃபேமிலி படங்களை நான் வந்து உள்ள கொண்டு வந்தேன். இப்ப திருவள்ளுவருக்கு இதனாலதான் நான் திருவள்ளுவரை பின்பற்ற ஆரம்பிச்சேன். நான் ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். அண்ணா அவர்கள் திருவள்ளுவரை படம் எடுக்கிறாரு. ஆக்சுவலா போய் யாருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஹீரோ பாலகிருஷ்ணன் டைரக்டர் சொல்றேன் நான், அவர் போய் ஏதோ ஒன்று காலை பிடிச்சி படம் பண்ணா 4 காசு கிடைக்கும், ஒரு பேர் கிடைக்கும். அதை விட்டுட்டு அவர் காமராஜர் ஐயா பற்றி படம் எடுக்கிறாரு. அடுத்தது இது எடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன தெரியுங்களா? காசு கொடுத்து சூனி வச்சுக்கிற மாதிரி. அதாவது இத மாதிரி கஷ்டம் வெளியில இங்க இருக்காது. எல்லாம் வாழ்த்துவான், வெளியில போய் என்ன பேசுவாங்க தெரியுமா? அதெல்லாம் உருப்படாது. ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணாம 2 ஏரியாவில் காசு சம்பாதிச்சு இங்க வந்து சொல்லுவான், பிரமாதமா பண்ணிக்கின்னு, இது தேராதுன்னு சொல்லி தான் வெளியில பேசிட்டு போவான். எதிர்நீச்சுதான் போனது. ஏன்னா திருவள்ளுவரே வந்து திருக்குறள் எழுதுனதுக்காக மாலெல்லாம் போட்டு வரவேற்று யாரும் ஒன்றும் பண்ணல. திருக்குறள் எழுதுனதுக்காக நாடு கடத்தப்பட்டார் திருவள்ளுவர். திருக்குறள் எழுதுனதுக்காக சேர சோழ மன்னர்கள் 3 பேருமே அவர் வந்து கைவிட்டாங்க. பிறப்பு ஒக்கும், பிறப்புல எல்லாரும் சமன்னு சொல்லி தொலைச்சுட்டாரு அவரு. அது ஒரே காரணத்துக்காக அடிச்சு வைத்தாங்க. அப்புறம் ஒரு சோழ மன்னன் கூப்பிட்டு திருவள்ளுவரை, பா உன் திருக்குறள் நான் அரங்கேற்ற, சைவம் சிறந்ததுன்னு எழுது அப்படின்னார். ஒருத்தர் வைணவம் சிறந்ததுன்னு எழுதினார். கடவுள் வார்த்தை கூட வைணவம் சைவம் ஒரு குறிப்பிட்ட மதத்தை நான் சொல்ல மாட்டேன். சொன்ன நீங்க தாண்ட போட்டீங்க வைணவம் சைவம், பின்னாடி என் திருக்குறள் 2000 உடச்சிருக்கீங்க. அதனால மத அடையாளமே எங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மத அடையாளம் அது அந்த 2 குறளை மாத்தி இருந்தாருன்னா சோழ மன்னனே அவர் அரங்கேற்றிருப்பார். மாத்த மாட்டேன்றார். சரி என்னையாவது புகழ்ந்து எழுதியானாரியோ, நீங்க இலங்கை எடுத்துங்க, புத்தர் நல்ல கருத்து சொன்னாரு, இந்தாண்ட பக்கம் சிவன் தான் நல்லது சொன்னார். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தமிழர்கள் சிவன் அற்புதமா சொன்னார், அன்பே சிவன் சொன்னார். 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்களே. அந்த இயேசுநாதர் நல்லா சொன்னார் ஈரான் இஸ்ரேல்ல. இந்த பக்கம் இருக்கிற ஈரான்ல இருக்கிற யாரு நபீல் நாயகன் நல்லா சொன்னார். 2 பேரும் பின்னிக்கிறாங்களே. மதம் மோதிக்குது. புத்தரோட நல்ல கருத்து சொன்னவங்க இருக்காங்களா? சிங்களவன் நம்மள அடிக்கிறான்ல, இந்த புத்தர் சொன்னது அவன் கடைபிடிக்கிறான். அதனால மதம் அபின் அப்படின்னு அன்னைக்கே வந்து அது என்ன பண்ணிட்டாருன்னா திருவள்ளுவர் அழகான வேலையை போட்டார். அதை நாம வந்து என்ன பண்ணும் வாழ்க்கையில. நான் மறுபடியும் இப்ப சொல்றேன், திருவள்ளுவர் காலத்துல வந்து சாராய கடை எல்லாம் கிடையாது, கல்லு கடை தான் இருந்தது. இந்த கல்லு மரத்துல இருப்பாங்களா, அதனால கல்லு ஒண்ணு எழுதுறாரு. இப்ப திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? சொல்லுங்க, திருவள்ளுவர் இருந்தா என்ன பண்ணுவது தெரியுமா? ஒரு 4-5 கட்சி நாட்டு வட்டியை துவச்சுவார். என்னடா அது, உன் பட்ஜெட்ல மொத்தமே வந்து சாராய வியாபாரத்தில் தான் பட்ஜெட்டே ஓடுதாமே, துவச்சிருவார். இது திருவள்ளுவர் உள்ள வரவே மாட்டார் இந்த ஊர்ல. நாம ஏதோ விழா நடத்தோம். உண்மையிலேயே திருவள்ளுவர் உயிரோட வந்தாருன்னா இங்க இருக்கிற கட்சிகளே அடிச்சு போட்டு, நீ வந்து ஏதாவது பிரச்சாரம் பண்ணி நம்ம சாராய கடை மூடிட்டு போற அப்படின்னு. திருவள்ளுவர் உயிரோட வந்து சேர்த்துக்க மாட்டாங்க, ஓட்டுரிமை மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த ஊர்ல. ஏன்னா அவர் கொள்கை எந்த மண்ணுக்கு விரோதமா இருக்கிற காலகட்டம். அதே மாதிரி திருவள்ளுவர் மறுபடியும் சொல்றேன், இங்க வந்து கல்லு அன்னைக்கு வேணா நான் சொல்லுவாரு, திருவள்ளுவர் இருந்தாரு கல்லு கடையை தரேன்னு சொல்லுவார், சாராய கடைக்கு மூடுறாரு. ஏன்னா அட்லீஸ்ட் விவசாயிகள் லட்சக்கணக்கான மரம் வச்சிருக்கான், அவனாவது 4 காசு பொழைப்பு. கல்லு கடையை திறப்பாரு, சாராய கடையத்தை மூடுவாரு. ஏன்னா இது இல்ல, அப்ப அது இருந்தா இதையும் சேர்த்து
பேசியிருப்பார். ஆக திருவள்ளுவரை நாம் பின்பற்றுவது என்னன்னா, சாராய கடையை மூடினாதான் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை நம்ம பேசணும். சாராய கடையை மூடாம வெறுமனே திருவள்ளுவர் பேசுறது என்ன தெரியுங்களா? ஒரு தீவிரவாதி எங்கேயோ தந்திருந்து பேசுற மாதிரி அது, வீட்டில் மறைமுகமா கழுசாத்திட்டு பேசிக்கிற மாதிரி. தயவு செய்து சொல்கிறேன், திருமாவளவனுக்கு இருக்கிறாரு, மற்றவனுக்கு சாராய கடை இல்லாத ஒரு தமிழ்நாடு. உங்க கட்சியில கூட சாராயம் சாப்பிடுறியா? நீ வேணாம், நீ நல்ல வசதி வாய்ப்பு வந்து சாப்பிடு. சோத்துக்கு இல்லாம இருக்கிற நீங்க உனக்கு என்னடா சாராயம் கேளுங்க. ஒவ்வொரு கட்சியும் தான் கட்சியில் இருக்கிறவன சாராயம் சாப்பிடாம விட்டாக்கா சாராயம் நின்று போயிடும்ல. ஆனா பேசுறது மட்டும் பேசுறது அந்தந்த கட்சியில் இருக்கிறாங்க, அப்படியே பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வந்து சாராயத்துல வந்து அதிக வருமானம் உள்ள ஒரு நாடு. அது சாராயத்தை எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு என்ன, அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும், தயவுசெய்து சொல்கிறேன், சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் வாழ்வார். இல்லைன்னா நாம தான் பேசியிருக்கணும், அவர் இந்த ஊருக்குள்ளே எல்லைக்குள்ளேயே கால வைக்க மாட்டார். இன்னைக்கு கிறிஸ்டின்ஸ் இந்த இது இருக்கிறாங்களே, வெள்ளக்காரன் இல்லைன்னா திருவள்ளுவர் இடையில தூக்கிய மூடிட்டு இருப்பாங்க. அவங்க போய் ஊர் ஊரா சொல்லி நம்மளை தூக்கி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டான். அதனால இந்த படம் எடுத்த இயக்குனருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதில் நடிச்சவங்களையும் நான் ஒரே வகையில் பாராட்டி. இதுக்கு பொருத்தமான சில விஷயத்துல என்னன்னா, சில பொருத்தமான கதையில பொருத்தமான ஆளுகளை போட்டா. இயக்குனர் அவர்கள் ஏற்கனவே 2 படங்களை தயாரித்து இயக்கி வெளியிட்டிருக்கிறார். ஒரு படத்தின் பெயர் காமராஜ், இன்னொரு படத்தின் பெயர் காந்தி, வெல்கம் பேக் காந்தி என்று 2 மாமனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக தயாரித்த பெருமைக்குரியவர். இந்த திரைப்படத்திற்கு ஒரு மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து பெயர் சூட்டியிருக்கிறார். காமராஜ் காந்தி என்று பெயர் வைத்தவர் இந்த திரைப்படத்திற்கு திருவள்ளுவர் என்று பெயர் வைத்திருக்கலாம். ஏன் அப்படி வைக்கவில்லை என்று நான் யோசித்து பார்த்தேன். இதற்கு திருக்குறள் என்று அவர் பெயர் சூட்டியிருக்கிறார். கருத்தியலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிற பார்வை அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். திருவள்ளுவரை விடவும் அவர் முன்வைத்த வாழ்வியல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே திருக்குறள் என்றே இதற்கு பெயர் வைப்போம் என அவர் முடிவெடுத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். இந்த பார்வை பாராட்டுதலுக்குரியது, இந்த சிந்தனை போற்றுதலுக்குரியது. தனி நபரை முன்னிறுத்துவதை விட அவர் சொன்ன கருத்தியலை முன்னிறுத்த வேண்டும், உயர்த்தி பிடிக்க வேண்டும், வெகு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பார்வை. நம் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்து மக்களுக்கு தொண்டாற்றி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஆளுமைகள் பெருந்தலைவர் காமராஜர், மகாத்மா காந்தியடிகள். ஆகவே அவர்களை முன்னிறுத்துவது இன்றைக்கும் தேவையானதாக இருக்கிறது. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியவர், வாழ்ந்தவர் திருவள்ளுவர். இதில் என்ன ஒரு உண்மை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்றால், திருவள்ளுவர் என்கிற பெயர் திருக்குறளை எழுதியவர் என்பதற்கு ஆதாரம் இல்லை, அவர்தான் எழுதினார் என்பதற்கு ஆதாரம் இல்லை, அந்த நூலை எழுதியவர் பெயர் இதுதான் என்பதற்கு ஆதாரம் இல்லை. அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை பற்றி நாம் கேள்விப்படுகிற அனைத்தும் அவ்வப்போது அறிஞர் பெருமக்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை தவிர காமராஜரை போல உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு வரலாறு அல்ல. காந்தியடிகளை போல இந்த தேதியில் பிறந்தார், இந்த தேதியில் வாழ்ந்தார், மறைந்தார் என்று சொல்லுகிற உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் எதுவும் இல்லை. இப்போது நம்முடைய ஆட்கள் திருவள்ளுவர் எந்த சாதியாய் இருக்கக்கூடும், எந்த மதமாய் இருக்கக்கூடும் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்கள். திருவள்ளுவர்
மதச்சார்பின்மை கோட்பாட்டில் உறுதியாக இருந்தார் என்பதை இயக்குனர் சேகர் அவர்கள் மிக அழகாக எடுத்துரைத்தார். அதுதான் முன்னிறுத்தப்பட வேண்டிய செய்தி, அதுதான் கருத்தியல். ஆகவேதான் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் திருவள்ளுவர் யார் என்பதை விட திருக்குறள் என்ன என்பதுதான் மிகவும் முதன்மையானது. அது என்ன சொல்லுகிறது, அதுதான் நமக்கு மக்களுக்கு போய் சேர வேண்டிய செய்தி. ஆகவேதான் திருவள்ளுவர் என்று இந்த திரைப்படத்திற்கு பெயர் சூட்டாமல் ஒரு கதாநாயகனை ஆராதிக்காமல் அந்த நூல் சொல்லுகிற வாழ்வியலை, கருத்தியலை, கோட்பாட்டை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மிக உயர்ந்த பார்வையோடு இதனை அவர் அணுகியிருக்கிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். ஆயிரத்தி 1812 ஆண்டுதான் முதலாக இது அச்சுக்கு வந்தது என்ற தரவுகள் நமக்கு கிடைக்கின்றன. அப்படி என்றால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னர். அதற்கு முன்பு வரையில் இது அச்சில் வரவில்லை, ஓலைகளில் இருந்தது. ஓலைகளில் இருந்த திருக்குறளை அன்றைய சென்னை மாகாணத்தின் அதிகாரியாக இருந்த எல்லிஸ் பிரபு எல்லிஸ் துரை, பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அவருடைய முழு பெயர், அவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தவர் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பன் என்பவர். பண்டிதர் அயோத்திதாசர் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு அறிஞர். அது ஓரளவுக்கு கற்றறிந்த வட்டாரத்தில் அறிந்த ஒன்று. அவர் திராவிடம் என்கிற சொல்லை முதலில் புழக்கத்திற்கு, வெகுமக்கள் புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர். திராவிட மகாஜன சபை என்கிற அமைப்பை உருவாக்கியவர். தமிழ் பௌத்தம் என்கிற கருத்தியலை வடித்தவர். அவருடைய தாத்தா கந்தப்பன். அவர்தான் தன் வீட்டில் பரணில் இருந்த ஓலைச்சுவடிகளை கொண்டு போய் எல்லிஸ் துரையிடம் கொடுத்து அவர் அதை படித்து அதை அச்சுக்கு கொண்டு வந்தார் என்று வரலாற்று தரவுகள் நமக்கு கூறுகின்றன. இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சுக்கு பெரிய எதிர்ப்பு கர்நாடகாவில். அவருடைய திரைப்படத்தையே திரையரங்குகளில் ஓட்டவிட மாட்டோம் என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தமிழிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆனால் 1812 எல்லிஸ் அவர்களும் 1852 ஹென்றி ஒய்சிங்டன் என்பவரும், அவர்கள் எல்லாம் பிரிட்டிஷ் குடிமக்கள், ஆங்கிலேயர்கள். அவர்கள் தமிழை கற்று, தமிழை ஆய்ந்து, தமிழ் அறிஞர்களோடு உரையாடி, அவர்கள் தென்னிந்திய மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துரு போன்ற மொழிகளை எல்லாம் ஒப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவர்கள் முன்வைத்த கருத்து இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் என்ற கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லிஸ் அவர்கள் வாழ்ந்த சமகாலத்தில் வாழ்ந்தவர் தான் அந்த ஹென்றி ஒய்சிங்டன் என்பவரும். அவருக்கு பிறகுதான், எல்லிஸுக்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு 1856 கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதுகிறார். இந்த மொழிகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்கிற செய்தியை தாண்டி இந்தியாவில் பேசப்படக்கூடிய பல்வேறு மொழிகளுள் மிகவும் தொன்மை வாய்ந்தது, சிறப்புக்குரியது தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் தான் என்கிற செய்தியையும் சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே பாலி மொழி இருந்தது, அந்த காலத்திலே சமஸ்கிருதம் இருந்தது. இன்றைக்கு பாலி மொழியை பேச யாரும் இல்லை,
பௌத்தம் புத்தரே பேசிய மொழி பாலி மொழி என்று அறியப்படுகிறது. இப்போதைக்கு அது பேச்சு வழக்கிலே இல்லை. சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் இன்றைக்கு பேச்சு வழக்கிலே இல்லை. அந்த சமகாலத்தில் தோன்றிய அல்லது அதற்கு முன்பு தோன்றிய வரலாற்று தரவுகளை கொண்ட தமிழ் மொழி இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிறது. உலகம் தழுவிய அளவில் வலிமை பெற்றிருக்கிறது. புதுமையை உள்வாங்கி இருக்கிறது. தமிழ் மொழிக்கு உள்ள சிறப்பு தொன்மையும் புதுமையும் இணைந்த ஆளுமை மிக்க ஒரு மொழி. பல மொழிகள் தோன்றி வளர்ந்து முதுமை அடைந்து மறைந்து போய்விட்டன. தொன்மைக்கு எதிர்ச்சொல் முதுமை அல்ல, தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. அண்மையிலே ஒரு பட்டிமன்றத்தை நான் பார்த்தேன். செம்மொழி சிறப்பு தமிழுக்கு வந்ததற்கு அதன் தொன்மை காரணமா அல்லது இளமை காரணமா என்று தலைப்பிட்டிருந்தார்கள். முதுமைக்கு எதிர்ச்சொல் இளமை, தொன்மைக்கு எதிர்ச்சொல் புதுமை. புதுமை என்று சொல்லி இருந்தால் அது பொருத்தமாக இருந்திருக்கும் என்று நான் எண்ணினேன். இன்றைக்கு கணினி மொழி வந்துவிட்டது, அது புதுமை. கணினிக்கு ஏற்ப தமிழ் தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறது. அறிவை பெற்றிருப்பதால், செம்மை அடைந்திருப்பதால் அது செம்மொழி. செம்மை அடைந்திருப்பது என்றால் செழுமை அடைந்திருப்பது என்று பொருள். செழுமை உருவதைத்தான் செம்மை உருவது என்று நாம் சொல்லுகிறோம். செம்மையுற்ற ஒரு மொழி, எல்லா வளங்களையும் கொண்ட செழுமையுற்ற செம்மையுற்ற மொழி, அதனால் இது செம்மொழி. செம்மொழி என்பது சிவப்பு மொழி அல்ல. செம்மொழி என்பது செம்மையுற்ற மொழி. செம்மையுற்ற மொழி என்றால் செழுமையுற்ற மொழி. செழுமையுற்ற என்றால் எல்லா வளங்களையும் உள்ளடக்கிய மொழி என்று. ஹைலி ரிச்சஸ்ட் லாங்குவேஜ், அதுதான் செம்மொழி. கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மொழிக்கு இன்றைக்கு உலகளாவிய பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு நூல். எத்தனையோ படைப்புகள் தமிழிலே உண்டு, சங்க இலக்கியங்கள் உண்டு. 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேற்கணக்கு நூல்கள் 10 பாட்டு 8 தொகை. 11 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள் இருக்கின்றன. அதிலே நாலடியார் ஒன்று, இன்னா 40, இனியவை 40 போன்ற நூல்கள் எல்லாம் வரும். அதிலே ஒன்று திருக்குறள். இத்தனை நூல்கள் தமிழுக்கு சிறப்பு சேர்க்கிற, பெருமை சேர்க்கிற, பல்வேறு கருத்தியலை கொண்டிருக்கிற, கோட்பாடுகளை கொண்டிருக்கிற, தமிழர்களின் மாண்பை பறைசாற்றுகிற எத்தனை படைப்புகள் இருந்தாலும் அந்த 18 கீழ்கணக்கு நூல்களிலே திருக்குறள் மட்டும்தான் உலகளாவிய நூற்றுக்கணக்கான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பெற்ற பெருமுக்கிய நூல் திருக்குறள். அண்ணன் வி. சேகர் அவர்கள் சொன்னதைப் போல இது ஒரு மதம் சார்ந்த நூலாக இருந்திருந்தால் அந்த மதத்திற்குரியவர்கள் மட்டும்தான் போற்றி இருப்பார்கள், போற்றிக் கொண்டிருப்பார்கள். பைபிள் கிறிஸ்தவர்களுக்குரியது. அதனால் உலகத்தில் எந்தெந்த மொழியை பேசுகிறவர்களும் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் அந்த மொழியிலே பைபிளை மொழியாக்கம் செய்கிறார்கள். குர்ஆன் இஸ்லாமியர்களுக்குரியது. இஸ்லாமியர்கள் உலகம் தழுவிய அளவில் வாழ்கிறார்கள். அவர்கள் என்னென்ன மொழிகளை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்களோ அந்த மொழிகளில் குர்ஆனை மொழியாக்கம் செய்து கொள்கிறார்கள். அதனால் அனைத்து பிற மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய வேண்டிய தேவை வருகிறது இஸ்லாமியர்களுக்கு. ஹீப்ரு அல்லாத பிறமொழி பேசக்கூடிய, அரபு அல்லாத பிறமொழி பேசக்கூடிய, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மதவழி சார்ந்த மக்கள் தங்கள் தாய்மொழியில் அந்த குர்ஆனை, இந்த வேத நூலை மொழியாக்கம் செய்ய வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் ஏற்படுகிறது குர்ஆனுக்கு, பைபிளுக்கு. ஆனால் அப்படி எந்த மதத்தையும் சாராமல், ஆனால் எல்லா மொழிகளை சார்ந்தவர்களும் ஒரு மொழியை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள், ஒரு நூலை மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய நூல் திருக்குறள் மட்டும்தான். அதற்கு எந்த ஹிஸ்டாரிக்கல் கம்பல்ஷனும் கிடையாது, ஒரு வரலாற்று கட்டாயம் நிர்பந்தம் கிடையாது. இந்த நூலை எங்க மொழியில மொழியாக்கம் செய்யுங்க, நாங்க இந்த வழிபாடு செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது.
வலியுறுத்தம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் பல மொழிகளில், ஏராளமான மொழிகளும் இந்த நூல் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கு காரணம் அதற்குள்ளே இருக்கிற கண்டென்ட். அதுதான் முக்கியமானது. உள்ளே இருக்கிற கருத்து உலகமெங்கும் இருக்கிற ஒட்டுமொத்த மாந்தர்களையும் வழிநடத்துவதற்கான வாழ்வியலை சொல்லுகிற நூல். அதற்கு எந்த மதச்சார்பும் கிடையாது. செக்யூலர் டெக்ஸ்ட், மதசார்பற்ற கருத்தியலை கொண்ட ஒரு நூல். அப்படிப்பட்ட இந்த பெருமைக்குரிய நூலை இந்தியாவின் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. ஆனால் அது இன்னும் எடுபடவில்லை. நம்முடைய குரல் இன்னும் வலுவாக ஒலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் தமிழர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லவில்லை, நாம் மனிதர்கள் என்கிற உணர்வால் இதை சொல்லுகிறோம். அதுதான் முக்கியமானது. அந்த மொழி சார்பு கூட திருக்குறளுக்கு இல்லை. நாங்கள் தமிழர்கள், எங்கள் மொழி மேலானது, உயர்ந்தது என்கிற அந்த சார்பு நிலை கூட திருக்குறளுக்கு கிடையாது. அதனால் எங்கள் மொழியில் எழுதப்பெற்ற நூல், எனவே இதை தேசிய நூலாக்க வேண்டும் என்று நாம் கோரவில்லை. எங்கள் தாய்மொழியில், தமிழ் மொழியில் படைக்கப்பெற்ற நூல், அதனால் தமிழர்களாய் இருக்கிற நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லவில்லை. இது மனித குலத்துக்கே பொதுவான நூல், உலக பொதுமறை. அப்படித்தான் திருக்குறளை நாம் முன்னிறுத்த வேண்டியிருக்கிறது. உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு பார்வை நமக்கு வேண்டும். அந்த பார்வை நம்முடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதனால்தான் இந்த திரைப்படத்திற்கு திருக்குறள் என்று அவர் பெயரிட்டிருக்கிறார், தலைப்பிட்டிருக்கிறார். இதுவே அவருடைய சிறப்பு என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multiplex languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.